வெண்பன்றி வளர்த்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் வில்லம்பட்டி கிராம வேளாண்மையாளர் PS பாலமுருகன் அவர்கள் தரும் யோசனைகள். என்னோட நேம் பாலமுருகன். நான் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டி கிராமத்தில் இருக்கேன். நான் படித்ததெல்லாம் BBA படித்தேன். 2004 முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பேங்கிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 10 இயர்ஸ் பேங்கிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணையை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2015 ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து முதல்ல சின்ன ஒரு 10 அனிமல்ஸாக வாங்கி வளர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 2020 கிட்டத்தட்ட ஒரு 55 ஃபீமேல் வளர்க்குறோம். அதுபோக கறி பண்ணி ஒரு 300 to 400 அனிமல் வரையும் வளர்க்குறோம். இதில் வந்து ப்ரீடிங் வந்து மெயின் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ஒயிட் பிக் ஃபார்மர்ஸ்னு எடுத்துட்டோம்னா இதில் மேஜர் வந்து 60% வந்து நம்ம அனிமல் செலக்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. குவாலிட்டியான அனிமல் செலக்ட் பண்ணால் தான் அதிலேருந்து ப்ரீடிங் வரும். நல்லா நம்ம அவுட்புட் எல்லாமே எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதுபோக வந்து மீதி ரிமைனிங் வந்து 20% வந்து நம்ம மைக்ரோ மானிட்டர் தான் பண்ணணும். அதாவது ஃபார்முக்கு யாரும் புதுசாக யாரும் வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்படி அலோவ் பண்ணால் பிகாஸ் நிறையா என்ன ஸ்ப்ரே அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். இருந்தால் தான் வந்து நம்ம வெளியிலேருந்து வர்ற நோய் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து 20%. அதுபோக வந்து 20% என்னென்னா நம்ம ஃபீடில் வந்து தாய் பண்ணிக்கு தேவை அந்த குட்டி நல்லா வளர்ச்சி காட்டி நல்ல ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வளர்க்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து டெய்லி வந்து அதை டீத் கட் பண்ணணும். ஒரு 2 days 24 hours டீத் கட் பண்ணி அதுக்கு அயன் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போடணும். அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வளர்க்குற மேல் அனிமலுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 2 months வந்து டிவார்மிங் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அதுபோக வந்து வேக்சின் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months வந்து FMD கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். அது வந்து மெயின். ஏன்னா நமக்கு மேஜராக வந்து இந்த 2 டிசீஸ் தான் பிக்கப் பொறுத்தவரை வரும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து FMD ஃபுட் அண்ட் மவுத் கேன்சர் மவுத் இதுன்னு சொல்லுவாங்க FMD, அண்டு வந்து கிளாசிக் ஸ்வைன் ஃபீவர். இது ரெண்டும் தான் மேஜராக வந்து நம்ம பிக்கிரி அனிமலில் வந்து பாதிக்கும். அதுபோக இப்போ புதுசாக வந்து ASFன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 1.5 years வந்திருக்கு, ஆப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர்னு சொல்லி. அதுக்கு இன்னும் இப்போ வரையும் வந்து நம்ம வேக்சின் எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஸோ வந்து நமக்கு இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ கேரளா ஃபுல்லாமே வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது நம்ம பண்ணி எல்லாமே மேஜர் மார்க்கெட்டிங் வந்து கேரளா தான். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா கேரளாவில் ஃபுல்லாமே லாக்டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதனால் நம்ம அஸ்ஸாம் கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே மார்ஜின் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம கேரளா அந்த ASFக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஃபாரின்லேருந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணி அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாதான் நம்ம கேரளாவில் மார்க்கெட்டிங் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா மேஜர் வந்து நமக்கு கேரளா தான் டிரான்ஸ்போர்ட் கம்மி, எல்லாமே கம்மி. நாங்கள் அஸ்ஸாம் போனோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுபோக லாங்குவேஜ் வந்து அங்கே உள்ள ஹிந்தி தான் இருக்குது. அது லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது மார்க்கெட்டிங்க்கு. இப்போ கேரளாவுக்கு வந்து அது என்னென்னு ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபீடெலாம் எந்த மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ தாய் பண்ணிக்கு எல்லாமே வந்து நாங்கள் சோயா வேஸ்ட் கொடுக்குறோம். அதுபோக சப்ளிமெண்ட்ரி அது எல்லாமே கொடுக்குறோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபீமேலுமே தனித்தனியாக இருக்கும். அந்த ப்ரீடிங் செக்ஷனில் இண்டிவிஜுவலாக எல்லாமே மைக்ரோ மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா இதுலேருந்து குட்டி குவாலிட்டி வந்தால் தான் அதுலேருந்து நம்ம குட்டியாகவும் சேல்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அது அனிமல் பெருசாக வளர்த்து கறிக்கும் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டேட்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம்னா அந்த நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வேஸ்டேஜு, கல்யாண மண்டபத்தில் வேஸ்ட்டு, அந்த கோழி கறிக்கடையில் உள்ள அந்த கோழி குடல் வேஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம நகராட்சி கலெக்ட் பண்ணி அதை ஒரு குப்பையில் எங்கேயாவது கொட்டி வச்சாலுமே இந்த இது வந்து 60 நாள் ஆகும் இந்த குப்பைகள்லாம் தான் மக்கிறதுக்கு. பட் ஆனால் எங்கிட்ட இது வந்து நாங்கள் எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக எல்லா இதுவுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து பன்னிகளுக்கு நம்ம தீவனமாகவும் கொடுக்குறோம். கொடுத்து 24 hours வந்து அது உரம் ஆயிடுது. எல்லாமே அது சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி அந்த உரம் ஆயிடுது. அந்த உரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு எல்லா விவசாயியும் நம்மகிட்ட இருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அப்படிங்கிற பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து எனக்கு டெய்லி வந்து ஒரு 3 டன் 3.5 டன் வேஸ்டேஜ் வந்து நம்ம இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து மந்த்லி வந்து ஒரு 90 tons போல் நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் வேஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம இயற்கை உரமாக மாற்றிடுறோம்.
அப்படிங்கிறதுல இது ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு அதாவது சுகாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர ஒரு நல்ல இதாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து சப்சிடி அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் சப்சிடி எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் பொட்டன்ஷியலான வந்து சப்சிடி எல்லாமே வாங்கிடுறாங்க. பட் ஆனால் அதை ஃபார்ம் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் பட் நீங்கள் வந்து இது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா பழைய ஓல்டு ஃபார்மரை வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்க எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க பார்த்து இந்த சப்சிடிலாம் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நிறையா சப்சிடி வருதுங்கிறாங்க. அது எல்லாமே வந்து ஓல்டு ஃபார்மர் யாரையும் நோக்கி இந்த ஃபீல்டில் வந்து யாருக்குமே சப்சிடி கரெக்டாக போகிறதில்ல. அந்த சப்சிடி கரெக்டாக போகிற மாதிரி இருந்தால் இன்னும் நம்ம டெவலப் பண்ணி நிறையா கொண்டு போகலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டே 1லேருந்தே வந்து பிக்லெட்டிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதாவது தாய் பண்ணி குட்டி போட்ட முதல் நாள்லே வந்து அட்லீஸ்ட் அதாவது 48 ஹவர்ஸில் வந்து அதோட டீத் வந்து 4 டீத் இருக்கும். மேலே ஒரு 4 கீழே ஒரு 4 8 டீத் இருக்கும். டீத்தை கட் பண்ணி அயன் இன்ஜெக்ஷன் டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுபோக நம்ம வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ரியும் டெய்லி வந்து குட்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக தாய் பண்ணைக்கும் அந்த மில்க் பால் ஊறுறதுக்காண்டி கால்சியம் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே கொடுத்துட்றோம். நம்ம பண்ணையில் வந்து ஆவரேஜாக வந்து 10லேருந்து 12 குட்டி வரையும் போடும். இதில் வந்து நல்ல நம்ம ப்ரீட் செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம குட்டியிலேருந்தே ப்ரீட் செலக்ட் பண்ணுறோம்னா கீழே நல்லா மடு வந்து நல்லா 12 காம்பு 16 காம்பு 18 காம்பு இருக்கிறதா தான் செலக்ட் பண்ணணும். அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க லாங் யார்க்ஷயர் ப்ரீடு தான் இருக்கும்பாங்க. ஆனால் ப்ரீடு வந்து மேக்ஸிமம் வந்து யார்கிட்டையுமே வந்து ஒரிஜினல் ப்ரீடு இருக்கிறது வந்து கஷ்டம் தான். யார்க்ஷயர், லாங்க்ஷயர், டூராக் இந்த 3 வேல உள்ள ப்ரீடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க எங்களை வந்து பியூர் ஒரிஜினல் யார்க்ஷயரு ஒரிஜினல் டூராக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து எங்கேயுமே கிடையாது. எல்லாமே கிராஸ் ப்ரீடு மட்டும்தான் உண்டு. நம்ம மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் லாக்டவுன்னால இப்போ அஸ்ஸாமில் தான் பண்ணுறோம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ரேட்டு. ஆனால் மேலே அப் அண்ட் டவுன் ஆனாலும் ஒரு ஆவரேஜாக வந்து 120க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே வந்து போய்கிட்டு இருக்கு லைஃப் ஸ்டாக்காக. தாய் பண்ணி வந்து ஒரு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி போட்டோன்னே நம்ம டீத் கட் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டு அதை வந்து ஒரு 55 நாள் வரையும் அதோட தாய்ட்டு வந்து அதை ப்ரீட் பண்ணோம். அதை ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஊடாலே வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து டிவார்மிங் எல்லாமே பண்ணிடுவோம். டிவார்மிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ள வெட்டினரி ஹாஸ்பிட்டலேருந்து மகேஷ் சார் இருக்காப்புல. அவங்க வந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாப்புல. அதுபோக அவர் வந்து எப்படினாலும் வீக்லி ட்வைஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாப்புல. ஃபார்மை நல்லா சுற்றி பார்த்து என்னென்ன தேவை, என்ன தாய் பண்ணி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, குட்டியெல்லாம் எப்படி வளர்க்கணும் அவர் ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காப்புல. அதுபோக வந்து இந்த குட்டியை வந்து நம்ம 55 நாளில் பிரித்து அங்கே கொண்டு போயிடுறோம். அதாவது நம்ம வந்து தனி செக்ஷனாக வச்சுருக்கோம். 2 செக்ஷனாக வளர்க்கும். ப்ரீடிங் செக்ஷனு, ஃபேட்னிங் அனிமல் தனியாக வளர்க்குறோம். 55 நாள் பால் குடிச்சிட்டு போனோடனே நம்ம கறிப்பண்ணி செக்ஷனுக்கு கொண்டு போயிடுறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மந்த் எவ்ரி 2 மந்த் ஒருக்க வந்து நம்ம டிவார்மிங் கம்பல்சரி பண்ணிடுறோம் கறிப்பண்ணிக்கு எல்லாத்துக்குமே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் வந்து எனக்கு 9லேருந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே ஒரு 110 kg வரையும் வந்துடுது பண்ணி. நான் 110 kg வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே லைஃப் ஸ்டாக்காக விற்றுறோம். இப்போ வந்து டன் வந்து 1,20,000 வரையும் ஆவரேஜ். நான் சொல்கிறது ஆவரேஜ். ஏன்னா கிறிஸ்மஸ் டேட்டில் அப் அண்ட் டவுன் இருக்கும், டிமாண்ட் இருக்க டேட்டில் அப் அண்ட் டவுன் இருக்கும். நான் ஆவரேஜாக தான் நான் சொல்கிறேன். இந்த ரேட் வரையும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோடனே மார்னிங் வந்தோடனே எல்லாருமே நம்மகிட்ட ஒரு 5-6 லேபர் இருக்காங்க. எல்லாருமே வந்து கம்பல்சரி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து சானிடைசர் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. வந்தோடனே நம்ம ஃபார்ம் வந்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுறோம். காலையில் வந்து ஒரு தடவை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஃபீடு எல்லாமே போடுறோம். அதுபோக வந்து ஈவினிங் ஒரு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஃபீடு போடுறோம். ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய் பண்ணிக்கு வந்து நாங்கள் சோயா வேஸ்ட் போடுறோம். அதுபோக வந்து சப்ளிமெண்ட்ரி எல்லாமே கலந்து போட்டுட்ருக்கோம். அதுபோக வந்து கறிக்கு வளர்க்குற பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோட்டல் வேஸ்ட் தான் நம்ம போடுறோம். ஹோட்டல் வேஸ்ட்டு, அப்புறம் இந்த கோழி கழிவு, அதை வந்து கோழி கழிவு பச்சையாக போடுறதில்ல, பாயில் பண்ணி கொஞ்சம் டெர்மரிக் அதெல்லாம் கலந்து போடுறோம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பண்ணி வளர்ந்து நம்ம சேல்ஸ் பண்ண தான் இருக்கும். அதனால் எவ்ரி 4 மந்த் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓரளவு நம்ம எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் செலவு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது போக வந்து ப்ராஃபிட் இருக்கும் அவங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் PS பாலமுருகன் அவர்களை 0984317358 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.